என் வீட்டு பக்கம்லாம் ஏர்லி மார்னிங் இவ்ளோ பேரெல்லாம் பார்க்கவே முடியாது. லேட்டா ஒரு 6 o'clock மேல நிறைய பேர் வருவாங்க. நீ என்ன படிச்சிருக்க? எம்ஃபில் முடிச்சிருக்கேன். காலேஜ்ல என்ன சப்ஜெக்ட் எடுக்கற? கம்ப்யூட்டர் சயின்ஸ். காலேஜுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு போகலாம் முடியாதுல்ல? உங்ககிட்ட பேசிட்டு இன்னில இருந்து வரதா நான் சொல்லிட்டேன். காலு வலிக்குது. நடந்ததுனாலயா? இல்ல ரொம்ப நாளாவே வலிக்குது. சரியாயிடும். நான் கொஞ்சம் வேகமா நடந்தே பழகிட்டேனா உங்க வேகத்துக்கு நடக்க கஷ்டமா இருக்கு. நான் கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்கட்டுமா? சரி நட. என்னங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க? என்ன மாமா நீங்க மட்டும் வரீங்க? மதி எங்க? என்னாச்சு மாமா? ஏன் சீக்கிரம் வந்துட்டீங்க? எங்க உடம்பு எதுவும் சரியில்லையா? ஏய் உடம்புலாம் நல்லா தான் இருக்கு. மதி எங்க? தெரியலையே. எங்க ஏதாவது சண்டையா? அவ கோச்சிக்கிட்டு போயிட்டாளா? பதில் சொல்லுங்க. டேய் பாக்யராஜ், வெளியில வாடா. வாக்கிங் போன உங்க அப்பா பேய் அரைஞ்ச மாதிரி உட்கார்ந்து இருக்காருடா. வாடா வெளியில. என் கூட ஒருத்தி வாக்கிங் வந்தாலே என் கூட நடந்துதான் வந்தா கொஞ்சம் தூரம். நான் ஸ்லோவா நடக்கலன்னு சொல்லிட்டு வேகமா நடக்க ஆரம்பிச்சிட்டா. அதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்லையே. வேகமா நடந்துகிட்டு இருந்தவ திடீர்னு ஓட ஆரம்பிச்சிட்டா. ரோட்ல அத்தனை ஆம்பளைங்க எதிரில பக்கத்துல நடக்கிறாங்க. பாதிக்கு மேல தெரிஞ்சவங்க வேற. அவங்களுக்கு முன்னாடி சிங்கு சிங்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கா. ரோட்ல போன ஆம்பளைங்க அத்தனை பேரும் வந்த வேலையை பார்க்கல. அவளையே தான் பாத்துக்கிட்டு இருந்தா. மாமனார் கூட வராரு. அவருக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும். அது எதையுமே அவ நினைச்சே பார்க்கல. போகும்போதே சால் போட்டு கத்துன. காதுலயே வாங்கல. நீங்க திரும்பி வந்ததாச்சு அவளுக்கு தெரியுமா இல்லையா? அதுக்கு அவ திரும்பி பார்த்தா தானே அவ பாட்டுக்கு ஓடுறா. மாமா ஒண்ணுமே சொல்லாம கூட கூட்டிட்டு போறாரே. இந்த வீட்ல இதெல்லாம் நடக்காதேன்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சு. வாக்கிங் போறது ஒரு குத்தோன்னு இவ்ளோ கோவப்படுறாங்க. வாமா வா மகாராணி. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ரோட்ல என்ன பண்ண நீ? நான் என்ன பண்ண? ரோட்ல நீ ஓடுனியாமே? ஆமா, ஜாகிங் போன. நடக்கிறதா சொல்லிட்டு தானே நீ வீட்ல இருந்து போன. அதன ஓடுற பழக்கம். ஓடுறது ஒண்ணும் தப்பு இல்லையே. தினமும் நான் செய்யறது தானே. அது எப்படி ரோட்ல அத்தனை பேரும் பாக்குறாங்க. அவ பாட்டுக்கு ஓடுறா. சிங்கு சிங்குன்னு ஓடிக்கிட்டு இருக்கா. நீ சால் போட்டு போக சொன்னா அதை செய்ய மாட்டேங்கிற. நீ பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஷால் போட்டு எப்படிங்க ஓட முடியும்? கஷ்டமா இருக்குமே. நீ நடக்கிறன்னு தானே சொல்லிட்டு போன. அதனால தானே உங்க மாமா உன்னை கூட்டிட்டு போனாரு. ஓடுறதுல என்னங்க தப்பு? நீ ரோட்ல குதிச்சு ஓடணும். அத மொத்த ரோட வேடிக்கை பார்க்கணுமா? இந்த வீட்ல அப்படிப்பட்ட பழக்கம்லாம் கிடையாது. நம்ம வீட்டு பொண்ணுங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. இங்க பாருமா, ஓ வீட்ல நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா இந்த வீட்டுக்கிட்ட ஒரு ஒழுக்கம் கட்டுப்பாடு இருக்கு. அதை எதையுமே நீ மீற முடியாது. அவகிட்ட நாம பேச வேண்டாம். சுரேஷ் பேசட்டும். நீ போய் சுரேஷ கூப்பிடு. டேய் சுரேஷ், நீ வாடா. உங்க அப்பா கூப்பிடுறாரு. நம்ம வீட்ல யாராவது விடியறதுக்கு முன்னாடி ரோட்ல ஓடி இருக்கோமா? ஆனா இவ ஓடுறாளே. மதி ஜாகிங் போயிருக்கா. அததான் அத்தை சொல்றாங்க. ஒரு மணி நேரம் நடக்கிற உங்க அப்பா அரை மணி நேரத்திலே வீட்டுக்கு வந்துட்டாருடா. வந்தவரு பேய் அரைஞ்ச மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இங்க பாருமா, நாளையில இருந்து இந்த பழக்கம்லாம் இருக்க கூடாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அழகு மலர் எப்படி வீட்டுல இருக்காளோ அதே மாதிரி நீ ஒழுக்கமா இருக்கணும். ஓடுறேன் சாடுறேன் குதிக்கிறேன்னு இருந்தா அது நல்லா இருக்காது. நம்ம குடும்பத்தோட மரியாதை என்ன கௌரவம் என்னன்னு நீ சொல்லி கொடு சுரேஷ். இந்த தப்பெல்லாம் நடக்க கூடாது. நான் சொல்றேன். ஒரு ஜாகிங் போனதுக்கு என்ன திட்டு. காலையில நான் மதி மாதிரி இருக்கணும்னு நினைச்சேன். இப்ப என்னடான்னா அவகிட்ட என்ன மாதிரி இருக்க சொல்றாங்க. விளங்கிடும். பாரு, ஒரு விஷயம் செய்ய கூடாதுன்னு வீட்ல சொன்னாங்கன்னா அதை செய்யாத. இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு எல்லாரும் என்ன கண்டிக்கிறாங்க. ஹெல்த் கான்ஷியஸா இருக்கிறது கூடவா இந்த வீட்ல ஒரு பிரச்சனை? எங்க வீடு அப்படித்தான். பெரியவங்கன்னா அப்படித்தான். அவங்களுக்கு பிடிக்காத நீ ஏன் செய்யணும்? நாளைக்கு நான் சாப்பிடுறது பிடிக்கலன்னு இந்த வீட்ல சொல்லுவாங்க. அப்ப சாப்பிட கூடாதா? வேலைக்கு போறது பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அப்ப வேலைக்கு போக கூடாதா? வெளில போறது பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அப்ப வெளியில போக கூடாதா? இந்த வீட்டோட வழக்கம்னு ஒண்ணு இருக்கு. என்ன பெரிய வழக்கம்? எனக்கு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியும். அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியும். ஆனா எல்லாத்துக்கும் கருத்து சொல்லிக்கிட்டு இருந்தா கேட்டுட்டுலாம் இருக்க முடியாது. ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உன் வீடு ஒரு மாதிரினா இந்த வீடு இன்னொரு மாதிரி. இந்த வீட்ல இருக்கும்போது இந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஜாகிங் போறது தப்புங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க அவங்கள கேட்க வேண்டியதானே? எனக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவங்கள என்ன கேக்குறது? ஏன் இப்படி பேசுறாங்கன்னு கேளுங்க. இந்த வீட்ல அண்ணியோ எங்க அக்காவோ ஸ்ருதியோ இப்படி எல்லாம் போறது இல்லையே. அப்போ நான் ஜாகிங் போறது தப்பு அப்படிதானே? அவங்கள பொறுத்த வரைக்கும் தப்பு. அவங்கள பொறுத்த வரைக்கும் கட்ட பஞ்சாயத்து பண்றது சரியா? அவங்கள பொறுத்தவரை காலேஜ் பசங்களை அடிக்கிறது சரியா? பொண்ணுங்க கிட்ட தப்பா பேசுறது சரி, திமிரா நடந்துக்கிறது சரி, குடிச்சிட்டு கலாட்டா பண்றதும் சரி. அதெல்லாம் தான் தப்பு. அதெல்லாம் தான் பண்ணாதன்னு சொல்லி கொடுக்கணும். மத்தவங்க கிட்ட அன்பா மரியாதையா நடந்துக்க சொல்லி கொடுத்தா அது நல்ல வழக்கம். அத செய்யல. யார்கிட்ட எப்படி வேணா நடந்துக்கோன்னு உங்களை விட்டுட்டாங்க. ஜாகிங் போறது தப்புன்னு என்ன சொல்றாங்க? இப்பதான் தெரியுது உங்களுக்கு இருக்கிற திமிரு எங்க இருந்து வந்துச்சுன்னு. இந்த குடும்பத்துல இருந்து தான் வந்துச்சு. என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசாத. இங்க பாருங்க, கல்யாணம் நின்னுச்சுன்னா உங்களுக்கு அவமானம்னு என்ன கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இந்த கல்யாணம் எப்படி நடந்தாலும் சரி, பிரச்சனை பண்ண வேண்டாம், அமைதியா போகணும்னு நான் கம்முன்னு இருக்கேன். அவ்வளவுதான் என்னால முடியும். ஜாகிங் போகாத, வாக்கிங் போகாதன்னு சொன்னா நல்லா இருக்காது. எனக்கு இருக்கிற மென்டல் பிரஷருக்கு இதுதான் எனக்கு ஒரே ரிலீஃப். கெடுத்தீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். நாளையில இருந்து ஓடக்கூடாதுன்னு சொன்னியா இல்லையா? சொன்ன ஓடலன்னா அவளுக்கு கால் வலி வந்துருமா? ஓடுனா தானே கால் வலி வரும். அவளுக்கு ஓடலைன்னா கால் வலி வருமா? ஏன்னா என்ன பாக்குறதுக்கு உங்களுக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? அவளுக்கு ஏதோ ஹார்மோன் பிரச்சனையா. தினமும் ஜாகிங் போகணும்னு டாக்டர் சொல்லிருக்காராம். ஹார்மோன் பிரச்சனைன்னா அப்ப குழந்தை பிறக்காதா? ஆமா, அதெல்லாம் இல்லம்மா. அது ஏதோ ஒரு சின்ன ஹார்மோன் பிரச்சனைமா. தினமும் 1 hour ஜாகிங் போலன்னா வெயிட் போட்டுருமா. உடம்பு சரியில்லாத பொண்ண இதான் சாக்குன்னு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களோ? அவளுக்கு சுகர் எதுவும் இருக்குமோ? அப்படின்னா வெயிட் குறையதானடா செய்யும். அதெல்லாம் இல்ல அத்தை. மதி கொஞ்சம் ஹெல்தியா சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். அப்ப நாமெல்லாம் ஹெல்தியா சாப்பிடுறது இல்லையா? அவ என்னமோ பண்ணிட்டு போறாமா. அவ போக்குல அவளை விட்டுறலாமே. அது எந்த டாக்டரா ஓடணும்னு சொன்னது? நடந்தா போதாதா?
கூடாதா? போதும் போதும், அவளை நடக்க சொல்லு. ஆனா அடக்கமா ட்ரெஸ் போட்டுட்டு நடக்க சொல்லு. ரோட்ல எல்லாரும் ஒரு மாதிரியா தப்பா பாக்குறாங்கடா. ரோட்ல போறவங்கள பத்திலாம் நாம யோசிக்க முடியுமா மாமா? நாம ஒழுங்கா இருந்தா மத்தவங்க எதுக்கு தப்பா பாக்குறாங்க? ரோட்ல யாரும் என்ன தப்பா பார்த்த மாதிரி எனக்கு தெரியலையே. இன்னைக்குன்னு இல்ல, 6-7 வருஷமா நான் தினமும் ஜாகிங் போறேன். யாருமே என்ன தப்பா பார்த்ததே இல்ல. உங்களுக்கு மட்டும்தான் நான் வித்தியாசமா தெரிஞ்சிருக்கேன். என்ன பேசுற நீ? மாமனாரு மருமகளை வித்தியாசமா பாப்பாரா? வாய் ரொம்ப நீளுது உனக்கு. அடக்கமா ட்ரெஸ் போட்டுட்டு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பொறுத்த வரைக்கும் அடக்கமா கம்ஃபர்டபுளான Dress தான் நான் போட்டுட்டு போனேன். பாக்குறவங்க கண்ணெல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. என்ன யாராவது தப்பா பார்த்தா எனக்கு அது தெரியும். நான் ஜாகிங் போகும்போது அப்படிலாம் யாரும் என்ன பார்க்கல. அப்போ இவருக்கு மட்டும் எப்படி அது வித்தியாசமா தெரியுது?